ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேர் ஜெனி. இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகெயின் ஒரு ஷாப்பிங் விலாக் ப்ளஸ் மூவி விலாக், இந்த மாதிரி ஒரு நார்மலான விலாக் தான். ஈவினிங் எனக்கு எப்போவுமே ஃப்ரைடே சாட்டர்டே லீவ் பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு அதுதான் வீக்கெண்டு. என் ஹஸ்பண்டுக்கு சண்டே லீவு. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, எங்களுக்கு 2 பேருக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கான டைம் அந்த ஈவினிங் டைம் மட்டும்தான். ஸோ அந்த டைமில் எங்கே போகலாம், என்ன பண்ணோம் அப்படின்றதான் இந்த விலாகில் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம விலாகில் போகலாம். இந்த வீக் அதாவது இந்த விலாக் எடுத்து 1 வீக் ஆகிடுச்சு. எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணவே எனக்கு டைம் இல்லை. என்னென்னா காலையில் எழும்பி வீட்டை விட்டு போகிறோம், சாயங்காலம் வீட்டில் படுக்கிறோம், இந்த மாதிரியே தான் டைம் போயிட்டுருக்கு. அது என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்யூட்டர் லைஃப் மாதிரி தான். காலையில் எப்படி நம்ம லாகின் பண்ணி ஈவினிங் லாக் அவுட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் போன இடம் எங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன் மார்க்கெட். நிறைய பேர் சொன்னாங்க ட்ராகன் மார்க்கெட்டில் நிறைய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் டைரெக்டாக ஜப்பான்லேருந்து வருது, அங்கே உள்ள ஓன் ப்ராடக்ட்டு தான் இங்கே இருக்கும் அப்படின்னாங்க. சரி வாங்க நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் ட்ராகன் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப 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 பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கேட் கிட்ட என்னதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு போர்ஷன் தான் போனேன். ஆக்சுவலி மூவி போகிறதான் பிளானு. அப்படியே அங்கே கொஞ்சம் ஏர்லியராக போனால் நம்ம ஏதாவது ஷாப்பிங் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கேருந்து கிளம்பி போனோம். ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அப்புறம் ஷோ பார்த்திங்கன்னா 11 o'clock தான். உள்ளே போனதுமே என்னடா இது ஆளே இல்லை, இவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். அதுவும் வீக்கெண்ட் அதுவுமா இவ்வளோ காலியாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் தான் கூட அண்ணா சொன்னாங்க, இல்லை இது மாதிரி இன்னும் நிறைய கேட் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு. உள்ளே போனவுடனே யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஆட்களையுமே பார்க்க முடியல. நீங்களே பாருங்கள், யாரையுமே காணல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் உள்ளே அந்த கார் பார்க்கிங்கெல்லாம் விட்டுட்டு உள்ளே கொஞ்சம் நடந்து போக போக தான் ஆட்கள் வந்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் இங்கே வாங்கலாம். பேகு, ஷூஸு, செப்பல், கட்டில், மெத்த, பீரோன்னு அப்படி நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது அப்படின்னாங்க. நம்ம சரி ஒவ்வொன்றா பார்ப்போமே அப்படின்னு தான் இங்கே போனோம். முதல்ல கொஞ்சம் நேரம் போகிறது வரைக்கும் கண்ணு கட்டிய தலைவில் எல்லா கடையும் பூட்டி தான் இருந்து பார்த்துடுங்க. சரி உள்ளே போக போக தான் கடை இருக்கும் அப்படின்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க. நம்ம அப்படியே உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் தான் முதல்ல அப்படியே போனோன்னே என்ன இருந்துன்னா, அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, எலக்ட்ரிக் ஷூஸு, காருக்கான அக்சசரிஸு, அது மாதிரி மனுஷங்களுக்கான அக்சசரிஸ் எல்லாமே இருந்தது. ரேட்டு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடித்து பேசி நெகோஷியேட் பண்ணுவாங்க. இல்லை நமக்கு அதில் போட்டிருக்க விலை தான் அப்படின்னா கூட ஓகே, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது பார்த்துக்கோங்க. நம்ம கேர்ள்ஸ் எங்கே போனாலும் முதல்ல எங்கே போவோம், ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் தானே பண்ணுவோம். நம்ம அதை பார்த்தோம். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இருந்தாலும் நான் 2-3 ட்ரெஸ் எடுத்தேன் பார்த்துடுங்க. சரி ஓகே, ரேட்டு கொஞ்சம் ஓகேயாக தான் இருந்தது, அதனால் வாங்கினோம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் இருந்து, இந்த நம்ம நார்மலாக நெஸ்ட்டோ, அதுக்கப்புறம் லுலு, இந்த மாதிரி பெரிய பெரிய மால்லெல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அங்கேயும் இதெல்லாம் இருந்து ரேட்டு ஓரளவுக்கு எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான் பார்த்துடுங்க. பெரிய அளவு வித்தியாசம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. மேபி நிறைய குவாலிட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் வேணால் ஒரே கடையில் பார்த்து வாங்கலாம். சைக்கிள் அது இதுன்னு இருக்குது. என்ன மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா வேணால் கம்மி பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு, பெரியவங்களுக்கான ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே இருந்து ஸ்டார்டிங் 5 தரத்துலேருந்து 10 தரம், 15, 20, 30 அந்த மாதிரி தரத்தில் இருந்தது. ஆனால் நிறைய பேர் இங்கே போயிருப்பாங்க. சரி நம்ம இதை எப்படி பார்க்குறதுக்கு எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதுதான் இதில் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நல்லா பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது. நிறைய இருந்து வெரைட்டிஸு. ஆனால் கொஞ்சம் பார்த்தா எப்படி தெரியுமா, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருந்து பார்த்துடுங்க. நான் அப்படியே என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்தேன். பட் இருக்குது, XXL வரையும் இருக்குது. ஆனால் இதில் இந்த ட்ராகன் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருந்து எனக்கு பொதுவாக அந்த மாதிரி வேர் பண்ணுறதுக்கெல்லாம் பிடிக்காது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பியாய் படம் போட்டது இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பர்சனலாகவே எனக்கு பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் காமாக இருக்கணும், அந்த மாதிரி லைட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் நான் காமிக்கலை. எனக்கு எதுவோ பொதுவாக இந்த மாதிரியெல்லாம் பிடிக்கல. இப்போ அவங்க ஏரியாவில் இது இருக்கும்ல, அந்த ஜாப்பனீஸு, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் இது ரொம்ப இதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் இருந்தது, நல்லா தான் இருந்தது. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் இதை எடுக்கலை. ஏன்னா எனக்கு ஸ்லீவ்லெஸ் ரொம்ப செட் ஆகாது அப்படின்றனால நான் இதை எடுக்கலை. வேறு 2-3 ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க அங்கே இருந்து.
எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆமாம். இங்கே வந்து நிறைய இந்த கேம்பிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நம்ம பொதுவாக வந்து இந்த 1 to 10 திரஹாம்ஸில் வாங்கினோம் அப்படின்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு தெரியல. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து கேம்பிங் போயிருந்தோம்ல, அங்கேருந்து 1 to 10 திரஹாம்ஸில் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம். அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது குவாலிட்டியெல்லாம் இல்லை. இங்கே வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. அது மாதிரி ரேட்டுக்கு இந்த ரேட்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்து நிறைய டைப் ஆஃப் ட்ரெஸ் இருந்து பார்த்துக்கோங்க. நல்ல மாடல் ட்ரெஸ்ஸு நல்ல இதெல்லாம் இருந்து ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டுக்கு தேவையான அக்சசரிஸு பொருட்கள், அதுக்கப்புறம் வீட்டோட டெக்கர் ஐட்டம்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஓரளவுக்கு நல்ல ரேட்டாக தான் இருந்து. அதான் நான் சொன்னோம்ல, நமக்கு தேவை அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம நெகோஷியேட் பண்ணி வாங்கினா தருவாங்க. பட் எல்லோரும் அப்படி தருவாங்களான்றதெல்லாம் தெரியலை. நாங்கள் வேறு 2-3 இடத்துலலாம் நெகோஷியேட் பண்ணோம். ஆனால் அவங்க வந்து அது ஓகே தான் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே இருக்க பொருள் எல்லாமே உண்மையிலே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த வெளியில் நிறைய கிடைக்காத பொருட்களெல்லாம் பார்க்க முடியாத பொருட்கள்லாம் எனக்கு இங்கே பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்ல ரிச்சாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்து. பொதுவாக வீடெல்லாம் கட்டினா அப்படின்னா இதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம வீட்டில் எல்லாம் வைக்கணும்னு நினைப்பலாம். அந்த மாதிரி தான் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டெடி பியர் தாங்க அப்பா, நமக்கு எங்கே போனாலும் நான் எதை பார்க்குறேனோ இல்லையோ கேர்ள்ஸ் பொதுவாக எல்லாருமே இந்த டெடி பியர் தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த டெடி பியர் ரேட்லாம் கேட்டிங்கன்னா உண்மையிலே அரண்டு போயிடும். வெளியில் கூட 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் டெடி பியர்ஸ்லாம் வாங்கலாம். ஆனால் இங்கே ஸ்டார்டிங்கே 300 திரஹாம்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே உள்ள தான் இருக்குது 100 திரத்துலேருந்து. ஆனால் இந்த பெரிய இதெல்லாம் 300 திரஹாம். ஆனால் அது என்ன தெரியுமா, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சிலிக்கான் பொம்மைலாம் பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு குழந்த மாதிரியே இருந்தது. இது வந்து 600 திரஹாம்ஸு. நான் ரேட்டு கேட்டேன். நான் நிஜமாக ஒரு 300 திரஹாம்ஸ்னால் நான் இதை வாங்கியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. என்னங்க குமிச்சு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட்டு 300 தான் சொன்னாங்க. நெகோஷியேட் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஆனால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இவ்வளோ ரேட்லாம் தெரியலை. மேபி நல்ல பெருசாக இருக்கனால என்னன்னு தெரில. அது மாதிரி கிளாத் நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கிழிஞ்செலாம் போகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம 10 தரத்துக்குலாம் வாங்கினா ஓரளவுக்கு கிளின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போகிற நேரம்லாம் எதையாவது பார்த்து வாங்கிடுவேன். என்கிட்ட நிறைய டெடியர்ஸும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கிளீன் தான் நினைக்கிறேன். இதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் என் ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்னென்னா இந்த பறக்கிற இதை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துருங்க. ஃப்ளைட்டு காமிக்கிறேன் எங்களுக்கு. वो रोटेट नहीं होगा। नहीं हमारा तरफ से कैसे घूमता है। देन हॉरर कुंज से चक्रवाड़ी का अभी तुम कैसे नीचे किया? नीचे इधर से भी कर सकते हो।
இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி இந்த டெடிபியரு லிப்ஸ்டிக் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஆசை வருதோ பசங்களுக்கு அது மாதிரி இந்த காரு பைக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும். அது பார்த்தாங்க. ஆனால் அது வந்து 100 தரம் சொன்னாங்க. சரி இப்போ வந்து வேண்டாம் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. தென் அதுக்கப்புறம் இங்கே நிறைய இந்த குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. நமக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ரேட்டு வந்து நான் போகலை, ஏன்னா எனக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்ட்டு நான் போகலை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி தாங்காமல் இருந்தேன்னா அங்கே உள்ளே வந்து நெஸ்ட்டும் இருந்தது. அதுக்குள்ளாடி போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே தெரியுமா போகிறோம், படம் பார்க்குறதுக்கு. வாங்க போவோம். சிஜு, இந்த சோஃபாலாம் எவ்வளோ ரேட் இல்லை இங்கே? இது இந்த பெரிய பெரிய நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் பார்க்குறோம்ல. தெரியுமா இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. என்ன ஆஃபர்? பெரிய டப்பு எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் 30 திரம்ஸ் நம்ம தான் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு அது வாக்ஸில் காலையில் நானும் போகலான் இருக்கீங்களா? ரொமான்ஸை நானும் இது பேசிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நிஜமாலே பக்கெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆமாம், அண்டா குண்டா பார்த்தேன். நாங்கள் ரீல்ஸ் வந்துச்சு. லைட் பாரு சிஜோ. ஒரு தேட்டரில் நாங்கள் மட்டும்தான் படம் பார்க்க வந்திருக்கோம். எண்ணி ஒரு 3 பேர் தான் இருக்கோம். இது இவங்க தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் வேறு யாருமே இல்லை. இது நம்பர் 2 என் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் நான். இவ்வளோ பேர் தான். நாங்கள் தான் வந்து லைட்டே போட்டோன்னா பார்த்துக்கோங்க. பட் இந்த துபாயில் இருக்க ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு காமிக்கணும்ல, அதனால் காமிக்கிறேன். நல்லா இருக்கா? நம்ம ஊர் மாதிரியே இருக்கா? அவங்க ஸ்நாக்ஸை வந்து மறைச்சி எடுத்துருந்தாங்களாம், அதை வந்து சொல்லி காமிக்கிறாங்க. என் ஹஸ்பண்டும் ஸ்நாக்ஸை மறைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாராம், காமிக்கிறாரு. சரி போதும். டே சும்மா ஈரேண்டா. எங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு தேட்டர். எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம், எங்கே வேணாலும் நாங்கள் உட்காந்து படத்தையும் பார்ப்போம்.